நாங்கள் பொதுவான தளங்களில் இணையத்துல பொது இடங்கள்ல எங்கட போனுடைய ஸ்டேட்டஸ்கள்ல நாங்க எங்களுடைய சந்தோஷமான விடயங்களை நாங்க பகிர்ந்துக்கிற நேரத்துல அதனூடாகவும் கண்ணூர் வரும் என்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலும் குர்ஆனும் எங்களுக்கு சொல்லித் தருது. குர்ஆன்லயும் இருக்குது. குர்ஆன்ல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தைகளை அவங்க அனுப்பி வைக்கிறாங்க மிஸ்ருக்கு. போற நேரம் சொன்னாங்க, யா பனி யலா ததுகுலு மின் பாபி வாஹித், பிள்ளைகள் நீங்க ஒரே வாசலால நீங்க வாசலுக்குள்ள நுழைய வேண்டாம். வதுகுலு மின் அப்வாபி முத்தஃபர்ரிகா, நீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு பல வாசல்களூடாக உள்ளே போங்க. நீங்க கூட்டமா போற நேரத்துல உங்கள் அனைவர்கள் மீதும் பார்வைப்படும், கண்ணூர் படும். உங்களை சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாம் உங்களை ஒரே கண்ணோட்டத்துல பார்க்க மாட்டாங்க. விதவிதமானவர்கள் விதவிதமான நோக்கத்துல எங்களே பார்ப்பாங்க. அதனால இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது என்ன, பொது தலங்கள்ல உங்களுடைய சந்தோஷமான விடயங்களை நீங்க ஷேர் பண்ண வானம், அவர்களுக்கு வெளிப்படுத்த வானம். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுடைய சந்தோஷமான தருணங்களை, உங்களுடைய எதிர்கால திட்டங்களை நீங்க என்ன செய்ய வானம், இன்னொருத்தரோட பகிர்ந்து கொள்ள வானம். உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறும் வரையில், நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக இருக்கிறேன், நான் முடிவு பண்ணிருக்கிறேன் போறதுக்கு, அதுக்குரிய முயற்சி நடந்துகிட்டு இருக்குது, முடிவாக காட்டிலும் யார்கிட்டையும் சொல்லிடுவேன். நான் திருமணம் முடிக்க இருக்கிறேன், இன்னும் டேட் முடிவாகல, இந்த இடம்னு சொல்லி முடிவாகல, நாங்க அந்த விஷயத்தை யார்கிட்டையும் நாங்க ஷேர் பண்ணிக்கல கூட. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இஸ்தஈனு அலா கதாஇ ஹவாயிஜிகும் பில் கித்மான், உங்களுடைய தேவைகளை மறைப்பதை கொண்டு உதவி தேடுங்கள். ஃபஇன்ன குல்ல ذீ நிஅமத்தின் மஹ்சூதா, நிச்சயமாக ஒவ்வொரு நிஅமத்தும் அதற்கென்று ஒரு பொறாமைக்காரன் இருக்கிறான். எல்லா நிஅமத்தும் நாங்க நினைக்கிறது இதுக்குமா பொறாமைப்படுவாங்க, இல்ல, அனைத்துக்கும் பொறாமைக்காரன் இருக்கிறான். ஃபஇன்ன குல்ல ذீ நிஅமத்தின் மஹ்சூதா. அதனால இந்த உலகத்துல அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அது கொஞ்சமோ அதிகமோ, அதிகமானவர்கள் அவர்களுக்கு மேல பாத்திரக்கூடாது. அதனால தான் இஸ்லாம் சொல்லுகிறது, துனியாவுடைய விடயத்துல நீங்க உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்க வேண்டாம். ஒரு இமாம்கிட்ட ஒரு ஆள் கேட்கிறாரு, பேராசையும் பொறாமையும் என்ன விட்டு போறதுக்கு நான் என்ன பண்றது? பேராசை வரக்கூடாது, எனக்கு பொறாமை வரக்கூடாது. இந்த இரண்டு கெட்ட குணங்களும் என்னிடம் வராமல் இருக்க நான் என்ன பண்ணணும்? அவர் சொன்னாரு, நீங்க ஏழைகளுடைய சகவாசத்தையும் சொஹ்பத்துல் மசாக்கீன், இதே மாதிரி நீங்க இயாதத்துல் மரீத், நோயாளிகளையும் விசாரிக்க போங்க. ஏழைகளோட சகவாசத்தால என்ன கிடைக்கும்னு கேட்டா, அவர்களுடைய அன்பு, அவருடைய அரவணைப்பு. இதே மாதிரி அல்லாஹ் எனக்கு தந்த நியாமத்தை நான் விளங்கிலும், அல்லாஹ் எனக்கு எவ்வளவு தந்திருக்கிறான் பாக்கியத்து, அழகான வீடு தந்திருக்கிறான், அழகான வாகனம் தந்திருக்கிறான், நல்ல குழந்தைகள் எல்லாம் தந்திருக்கிறான். எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடையாது. இதே மாதிரி நோயாளிகளை விசாரிக்க போறதுல இருக்கிற பெனிஃபிட் என்ன, அதனூடாக எங்களுக்கு எங்கட உடம்போட ஆரோக்கியம் எங்களுக்கு கண்ணுக்கு விளங்குது. அதனால இஸ்லாம் சொல்லுது, நீங்க அடுத்தவர்களை வச்சு உங்களை நீங்க ஒப்பிட வேணாம் துனியா விஷயத்துல.